ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 4ஆம் அத்தியாயம். ஸ்வேதத்வீபம். ஸ்கந்தன் கூறினார், ஆன்மாவை பற்றிய அறிவை கொண்ட மனிதர்களில் மிக பெரியவராகவும் பரமபுருஷர் நாராயணரால் இவ்வாறு பேசப்பட்டவராகவும் இருந்த நாரத முனிவர் உலகங்களின் மிக பெரியவராகவும் உலக நலனின் இருப்பிடமாகவும் இருந்த அந்த அச்சுதரிடம் பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். நாரத மாமுனிவர் கூறினார், பகவானே, ஒரு முனிவரின் உருவத்திற்குள் உங்கள் மகத்தான பிரகாசத்தை மறைத்து வைத்த தங்களால் சொல்லப்பட்ட அனைத்தும் எனக்கு முழுமையாக கேட்கப்பட்டது. ஆனால் இவை அனைத்தும் அனைவருக்கும் இறைவனான தம்முடைய விளையாட்டு என்பதை நான் என் மனதால் அறிவேன். பூமனே, என் இதயத்தால் தீவிரமாக விரும்பப்படும் தங்கள் பார்வையால் மட்டுமே எனது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். இருப்பினும் தங்கள் முந்தைய அசல் வடிவத்தை காண எனக்கு ஒரு வலுவான ஆசை இருக்கிறது. பகவானே, நான் அதை காண ஆர்வமாக உள்ளேன். ஸ்ரீ நாராயணர் கூறினார், எனது அந்த வடிவத்தை தானங்கள் அல்லது மத கொடைகள், யாகங்கள் செய்தல், யோக பயிற்சி, வேதங்களை படித்தல் அல்லது ஓதுதல் அல்லது தவம் செய்தல் ஆகியவற்றால் காண முடியாது. நாரதரே, என் மீது பிரத்யேகமாக பற்று கொண்ட சிறந்த பக்தர்களால் முழுமையான பிரிக்கப்படாத பக்தியால் மட்டுமே அதை காண இயலும். என் மீதான தங்கள் பக்தி பிரிக்கப்படாதது. தங்கள் அறிவு உலக இன்பங்களில் ஆர்வமின்மையால் பலப்படுத்தப்படுகிறது. அதுதான் தங்கள் தர்மம். எனவே தெய்வங்களின் இறைவன் உட்பட தெய்வங்களால் கூட பெற மிகவும் கடினமான அந்த தரிசனத்தை தாங்கள் பெறுவீர்கள். உங்கள் பக்தியில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அந்த தரிசனத்தை நான் தங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஸ்வேதத்வீபம், எழுத்து வெள்ளை தீவு என்று கூறுங்கள். தங்களுடைய இந்த ஆசை அங்கே நிறைவேறும். சிறந்த பிராமணரை, இந்த வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவரின் மைந்தனான நாரத மாமுனிவர் அந்த பண்டைய முனிவரை நாராயண மூர்த்தியை வணங்கினார். ஒரு சிறந்த மங்களகரமான ஜோதிட யோகத்தில் சூரிய சேர்க்கையில் அவர் வானத்தில் பறந்தார். அவர் உடனடியாக மேருவின் சிகரத்தில் இறங்கினார். அமைதியான தனிமையான இடத்தை கண்டுபிடித்த முனிவர் மலையின் சிகரத்தில் சிறிது நேரம் தங்கினார். வடமேற்கு திசையில் பார்த்தபோது அவர் ஒரு மிக அற்புதமான தீவை கண்டார். பால் பெருங்கடலின் ஷீரோததி வடக்கு பக்கத்தில் வெள்ளை தீவு, ஸ்வேதத்வீபம் என்று அழைக்கப்படும் ஒரு பிரபலமான பரந்த தீவு உள்ளது. அது எப்போதும் ஒளி வீசும். அதன் பரப்பளவில் மிகவும் பிரகாசமான வெள்ளை ஒளியை பரப்புகிறது. அதை சுற்றி எண்ணற்ற மாமரங்கள், வேம்பு மரம், அசோக மரம், பில்வ மரம் ஆகிய தெய்வீக மரங்கள் உள்ளன. மற்றும் அனைத்து மல்லிகை மரங்கள், மலர் மரங்கள், நாவல் மரங்கள், இவை அனைத்தும் மலர்கள் மற்றும் பழங்களால் வளைந்திருந்தன. அது ஆசைகளை தூண்டும் மரங்களில் பல கொத்துக்களாலும், தங்க வாழை மரங்கள் மற்றும் வெற்றிலை மரங்களின் வரிசைகளாலும் மூடப்பட்டிருந்தது. அது எண்ணற்ற பெரிய மற்றும் சிறந்த பூங்காக்கள் மற்றும் தோட்டங்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் நிறைந்திருந்தது. பூக்கும் தாமரை மலர்களாலும், அன்னம் போன்ற இனிமையாக பிரகாசிக்கும் சிறந்த பறவைகளாலும், சிறந்த தப்பி ஓடும் மான்களாலும் அது நிறைந்திருந்தது. அங்கு அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களும் ஒரு விடுதலையான வாழ்க்கையை நடத்துகின்றன. அவர் கவனித்து கொண்டிருந்த போது பரம இறைவனின் சிறந்த பக்தர்கள் அவருக்கு காணப்பட்டனர். அவர்கள் புலன்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் உடல் வெளியேற்றங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள். அவர்கள் இனிமையான நறுமணம் கொண்டவர்கள். அவர்கள் 2 கரங்களிலும், அவர்களில் சிலர் 4 கரங்களையும் கொண்டவர்கள். சிலர் வெண்மையானவர்கள், மற்றவர்கள் புதிய மேகங்களைப் போல நிறத்தில் இருந்தனர். அவர்களின் கண்கள் தாமரை இதழ்களைப் போல இருந்தன. அவர்களின் கை கால்கள் சமச்சீராக இருந்தன. அவர்கள் அழகான சொர்க்க கால்களால் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர். அவர்களின் முடி சிதறடிக்கப்பட்டது. அவர்கள் எப்போதும் இளமையாக இருந்தனர்
மற்றும் அனைத்து நல்ல அடையாளங்களாலும் நல்வகைப்படுத்தப்பட்டனர். அவர்களின் உள்ளங்கைகள் மற்றும் உள்ளங்கால்கள் தாமரை மலரால் வெளிப்புறங்கள் குறிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் வாழ்க்கையின் 6 குறைபாடுகள் பசி, தாகம், சிதைவு, மரணம், துக்கம் மற்றும் மாயை அவை இல்லாமல் இருந்தன. அவர்கள் பிரகாசத்தில் சூரியனை மிஞ்சினார்கள். அவர்கள் வெண்ணிற ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்கள் மென்மையானவர்களாகவும் தியானத்தில் மூழ்கி இருந்தவர்களாகவும் இருந்தார்கள். மரணத்தின் கடவுள் கூட அவர்களை பார்த்து எப்போதும் பயந்தார். சாவர்ணி முனிவர் கூறினார், புலன்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட நோய்கள் மற்றும் உடல் வெளியேற்றங்களில் இருந்து விடுபட்ட இனிமையான நறுமணம் நிறைந்த அந்த மனிதர்கள் யார்? அத்தகைய வகையை சேர்ந்த நபர்கள் எவ்வாறு பிரகாசிக்கிறார்கள்? அவர்களின் விதி என்ன? ஸ்வேத துவீபர் இந்த பூமியின் மேற்பரப்பில் ஆனால் நீர்க்கடலில் இருக்கிறார். நீங்கள் எப்படி ஸ்வேத துவீபத்தில் வசிப்பவர்களின் விஷயத்தில் புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை நீங்கள் அறிவிக்கிறீர்களா? தூய எண்ணத்தால் பிரம்மத்துடன் நிறைந்த இருப்பு, உணர்வு மற்றும் பேரின்ப வடிவமான அழியாத பிரம்மத்தில் நிலை பெற்றவர்கள் மட்டுமே விடுதலை பெற்றவர்கள், மற்றவர்கள் அல்ல. என்னுடைய இந்த சந்தேகத்தை நீக்குவதில் மகிழ்ச்சி. உங்களால் அறிந்து கொள்ள எனக்கு மிகவும் ஆர்வம் உள்ளது. தாங்கள் எல்லா வகையான சொற்பொழிவுகளிலும் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதால் நான் உங்களை நாடினேன். ஸ்கந்தர் பதிலளித்தார், முந்தைய கல்பங்களில் ஸ்ரீ ராமபிரானின் துணைவியார் அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு மீது மட்டுமே பிரியாத பிராயச்சித்தம் செய்து பிரம்ம நிலையை அடைந்து வயதின்மை மற்றும் அழியாமையை அடைந்து வாசுதேவருக்கு சேவை செய்வதற்காக இந்த ஸ்வேத துவீப உலகில் தங்கி கடவுள்களாலும் முனிவர்களாலும் கண்காணிக்கப்படுகிறார்கள். அழியாதவர்கள் அதாவது அக்ஷரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் உலக அழிவு நேரம் வரும்போது அவர்கள் மரணம், காலம் மற்றும் மாயையின் பயத்திலிருந்து விடுபட்டு நித்திய உலகில் அக்ஷரதாம் சுதந்திரமான மனிதர்களாக இருப்பார்கள். இங்கேயும் கூட மாயையிலிருந்து பிறந்து அழியக்கூடியவர்கள் பக்தி வழிபாடுகள் மூலம் அக்ஷர புருஷர்கள் போலவே மாறுகிறார்கள். சிறந்த முனிவரே, ஸ்ரீஹரிக்கு சேவை செய்யாமல் விடுதலைக்கான ஆசை இல்லாமல் அனிமா போன்ற அனைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளிலும் பேராசை கொண்டவர்களாக இருந்தாலும் ஸ்ரீஹரியின் பிறப்பு மற்றும் மகத்தான செயல்களை கேட்டு ஒருவருக்கொருவர் விவரிப்பதன் மூலம் அவர்கள் அவ்வாறு ஆகிறார்கள். அவர்கள் அவ்வாறு ஆகும் போதும் அப்படி ஆகிறார்கள் என்றாலும் அகிம்சை, தவம், ஒருவரின் குறிப்பிட்ட கடமைகள் நிலைத்திருப்பதன் மூலம் உலக பொருள்களில் பற்றின்மை, வாசுதேவரின் மகிமை பற்றிய அறிவு மற்றும் ஆத்மாவில் பக்தி, நிலைத்தன்மை, இறைவனுக்கு உயர்ந்த பக்தி மற்றும் உன்னத ஆன்மாக்களுடன் தொடர்புகள் மூலம் மக்கள் உண்மையில் அக்ஷர புருஷர்களைப் போல ஆகின்றனர். இப்போது முனிவரே, இந்த உலகத்தை சேர்ந்த ஒருவர் அந்த நிலையை அடைந்ததன் மூலம் ஒரு பழங்கால கதை உங்களுக்கு கூறப்போகிறேன். பிராமண முனிவரே, என் தந்தையிடமிருந்து நான் கேள்விப்பட்ட புராண கதை நீண்டது. அது இன்று தங்களுக்கு சொல்லப்பட உள்ளது. அதன் சுருக்கம் மட்டுமே நினைவில் உள்ளது. 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.